ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, எனக்கு இதான் லாங்குவேஜ், இப்படி தான் நான் பேச முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கிலீஷில் தான் வரும். நீ போய் லண்டனில் இருந்து பேசு, யாரும் வேண்டாண்ணா. புரியுதுங்களா இல்லையா? நீ லண்டனில் போய் பேசி இங்கிலீஷில் பேசி, இங்கிலீஷ் சரியாக பேசுறியா? இங்கிலீஷும் உனக்கு தரிகத்தனம் போடுது. தமிழே சுத்தமாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷு தரிகத்தனம் போடுது. புரியுதுங்களா இல்லையா? அதை விட்டுட்டு வந்து எனக்கு தமிழ் அன்பு மொழி, அமைதி மொழி, ஆசை மொழி இதெல்லாம் எங்கே இது கற்றுக் கொடுத்துருக்குங்கிற? தமிழ் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலையா? அப்புறம் எனக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதி வச்சுருக்கிறீங்க. உங்கள் அன்பு மொழி எழுத வேண்டியதானே, உங்கள் அறிவு மொழி எழுதி வச்சுக்க வேண்டியதானே? சொந்த தம்பியை உருட்டுக்கட்டையில் கட்டி வச்சு அடிக்கிறார் தம்பி, இதுதான் கற்றுக் கொடுத்ததா? சத்தம் போடாமல் வாயில் துணியை வச்சு அடிக்கிறது தான் அமைதி மொழியா? கட்டி வச்சு அடிக்கிறது தான் அன்பு மொழியா? நான் என்ன சொல்ல வரேன், நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அமைச்சர், சரிங்களா? நீ வந்து லண்டனில் இல்லை, சிங்கப்பூரில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, சரிதா? நீ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உன் இங்கிலீஷ் எங்களுக்கு நீனே இங்கிலீஷாக தரிகத்தனம் தான் போடுது. அதனால தமிழில் பேசு. இதெல்லாம் வேணும் தம்பி. நாங்கள் ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்ட மக்களுக்கு இதெல்லாம் வேணும். இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார் தம்பி. எத்தனை இந்த மக்களுக்காக நின்று எத்தனை போராட்டத்தை எடுத்திருக்காரு, என்னென்ன போராட்டங்களை கையாண்டிருக்காரு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, திண்ணையில் படுத்து கிடந்தவனு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. எப்படி? திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான். அதுதானே இப்போ தமிழக வெற்றி கழகம் அமைச்சருக்கு யார் என்ன பண்ணானே தெரியாது. எல்லாம் அமைச்சர், எம்எல்ஏ.